இந்த 39 உயிர்களை பலி எடுத்த விஜய் இப்போ வரைக்கும் நேரடியாக பொறுப்பேற்று ஒரு மண்ணும் செய்யலை, ஒன்றும் கிழிக்கலை. இந்நேரம் அந்த நேரடியாக விஜயே போயிருக்கணும். முதல்ல கரூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கவே கூடாது. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அங்கேயே உனக்கு தெரியுதுல்ல. இது சொல்லப்போனால் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த விஜய்க்கு தெரியுது. எல்லாரும் அங்கேருந்து செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு 9 பேர் செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க. இந்த விசுவல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துருக்குது. அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா அது திமுகவோட சதி, செருப்பை தூக்கி அடித்து கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு அந்த வீடியோவை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது உண்மை, அது இல்லை. அதுவும் இப்போ வந்துருச்சு. அந்த செருப்பை தூக்கி வீசுவது வேறு யாரோ இல்லை, தாவேக தொண்டர்கள் தான். அவங்க எதுக்கு வீசுகிறாங்கன்னாக்க, அங்கே ஸ்டாம்பீட் நடக்குது, அடிபட்டுக்கு மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க, மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க கீழே. ஆனால் கூட்டத்தில் அதை யாருக்கும் கவனிக்க நேரம் இல்லை. அதை எடுத்து சொல்கிறதுக்காக, கவனத்தை தங்கள் பக்கம் கோருவதற்காக வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளவு மாசான க்ரௌடுக்குள்ளே எங்களை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேட்குறதுக்காக அங்கே உள்ளவங்க செருப்பை தூக்கி மேலே எறிகிறாங்க. இதெல்லாம் கேமராவில் பதிவாயிருக்குது. விஜயும் இதை பார்க்குறாரு. ஏதோ ஒரு கட்டத்தில் இங்கே என்னமோ தப்பாக நடக்குதுங்கிற ஒரு புரிதல் அவருக்குமே வருது. அதனால தான் ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் நின்று பாருங்கள் அப்படின்னு ஒரு உதவியாளர் ஜெகதீஷை கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்புறம் தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிலைமை இப்படி போகுதுங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் யூகிச்சு தான் அறகுறையாக பேச்சை முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்புறாரு. சரி, என்னவோ தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் விஜய் அங்கேருந்து கிளம்பி ஓடுறாரு. பயந்துட்டு ஓடிட்டார். ஓடி திருச்சிக்கு போகிறாரு. இன் பிட்வீன் கேப்லேயே பலி எண்ணிக்கை 10-15ன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அங்கே திருச்சியில் இவர் வந்து அந்த அவருடைய ப்ரைவேட் ஜெட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே பலி எண்ணிக்கை அதெல்லாம் 15-20 அப்படிங்கிற அளவுக்கு அந்த கவுண்ட் வந்துருச்சு. ஸோ அங்கேயே விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ற உண்மை. அப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே இருந்திருக்கணுமா இல்லையா? நகர்ந்திருக்க கூடாதில்ல? அதுவும் ஒரு அரசியல் கட்சியை நடத்த விரும்புகிற ஒரு தலைவன், இந்த நாட்டை ஆட்சி செய்ய விரும்புகிற ஒரு தலைவன் இருந்து நேரடியாக போய் நின்று ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எனக்காக உயிரை விட்ட தொண்டன், என் தோளில் சுமந்து போய் என் தொண்டனை நான் வந்து சுடுகாட்டு வரையும் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருந்தா, அந்த மரணங்களுக்கு தான் பொறுப்பேற்று கொண்டிருந்தால் அது ஒரு தலைவனுக்கு அழகு. வார்த்தைக்கு வார்த்தை விஜயகாந்த் அண்ணன்னு சொல்கிறாரே, அந்த விஜயகாந்த் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர் தெரியுமா? தன் தொண்டனுக்கு ஒன்று அப்படின்னா பதறி அடித்து ஓடி முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர் விஜயகாந்த். ஆனால் தொடநடுங்கித்தனமா இத்தனை பேர் கட்சிக்கார செத்து கிடக்கான்னு தெரிஞ்ச பிறகும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பி ஓடுறீங்க. ஒரு ஓட்டரசியல் கட்சி தலைவராகவே நீங்கள் மைலேஜ் எடுக்கவே இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் செஞ்சுருக்கலாம். பொதுவாக அரசியல் கட்சிகள் சார்பாக தீக்குளிப்பாங்க. பல சந்தர்ப்பங்களில் ஏதேதோ காரணங்களுக்கு சில மரணங்கள் நடப்பது உண்டு. அப்போலாம் அந்த கட்சி தலைவர்கள் நேரடியாக தொண்டர் வீடுகளுக்கு போய் சுடுகாடு வரையில் அவங்கள தூக்கிட்டு போய் அந்த மரணத்தை ஓனம் பண்ணிப்பாங்க. விஜய் அப்படி செஞ்சுருக்க வேண்டாமா? இந்த 39 பேர் வீடுகளுக்கும் நானே நேரடியாக செல்வேன், என் தோளில் சுமந்து அவர்களை வந்து அடக்கம் செய்வேன், அந்த குடும்பத்தோட பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், யாரும் கல்யாண வயசில் இருந்தால் ஒரு அண்ணனாக இருந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்கிறார் இல்லையா? ஒரு ஊருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் அண்ணனாக இருக்கிறேன், தம்பியாக இருக்கிறேன், விஜய்னான்னு சொல்கிறாங்க, விஜின்னு கூப்பிட்றாங்க, என்னை எல்லோரும் தாய்மாமன் போல் நினைக்கிறாங்க, அண்ணனை போல் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த அண்ணனாவும் தாய்மாமனாவும் தம்பியாகவும் அவருக்கு ரோல் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்பை அவருடைய மொழியில் ஒரு அரசியல் ரீதியாக வாக்கு அறுவடைன்ற கோணத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்துகிற அளவுக்கு அறிவு இல்லையா? ஏன் கிளம்பி இங்கேருந்து போனார்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உன் கட்சி தொண்டனை கை கழுவுனா நாளைக்கு எந்த நம்பிக்கையில் உன் பின்னாடி வந்து நிற்பான்? திரும்ப செந்தில் பாலாஜி அதை பண்ணிட்டாரு, மைக்கை பிடிங்கி விட்டாங்க, ஸ்பீக்கரை பிடிங்கி விட்டாங்க அப்படின்னு இந்த சதி கோட்பாட்டு கதைகளை எவ்வளவு காலத்திற்கு இதை சொல்லிவிட முடியும்? என்ன சொல்கிறாங்க? அங்கே போகும்போது பவர் கட் பண்ணி விட்டாங்க. ஆமாம், பவர் கட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? அந்த விசுவல்ஸை பாருங்கள், நல்லா எல்லோரும் பார்த்துருப்பீங்க, திரும்ப பாருங்கள். அந்த ஜென்ரேட்டர் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அங்கே தான் வந்து அது கன்சோல், அந்த ஆடியோ சிஸ்டத்துக்கான கன்சோல் அங்கே தான் இருக்குது. அங்கே ஜென்ரேட்டர் ரூம் இருக்குது. அதுக்கான பவர் சிஸ்டம் பவர் அங்கேருந்து தான் வருது. இவங்க எல்லோரும் கும்பலாக போய் அது மேலே ஏறி விழுறாங்க. மேலே கரண்ட் கம்பியெல்லாம் போகுது, அது மேலே ஏறுறாங்க. அப்போது கரண்ட்டை கட் பண்ண வேண்டியது கட்டாயமாகுது. நாகப்பட்டினத்துலேயும் இதுதான் நடந்துச்சு. அப்படி கரண்ட்டை கட் பண்ணலைனாக்க இந்த மரண எண்ணிக்கை இன்னும் பயங்கரமாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏடிஜிபி பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் தெளிவாக அவர் சொல்கிறாரு, நாங்கள் விஜய் தரப்புக்கிட்ட இப்போது கரூரில் எந்த இடத்துல பேசினாரோ அங்கே பேசாதீங்க, ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே பேசுங்க, அங்கே போனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு நெரிசல் ஏற்பட்டுரும், ஒரு தள்ளுமுள்ளு வந்துடும், இங்கே பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கேட்கலை. நான் அங்கே தான் ஆடியோ சிஸ்டம்லாம் வச்சுருக்குறோம்,
அங்கே போய் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு தெள்ள தெளிவாக ஏடிஜிபி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, வர்ற வழியெல்லாம் 2 பக்கம் இருந்து மக்கள் வந்து விஜயை பார்த்துட முடியுமா அப்படின்னு கடவுளின் தரிசனத்துக்காக ஏங்கி காத்திருக்கிற பக்தர்கள் போல் 2 பக்கம் நிற்கிறாங்க இல்லையா, அப்படி பார்க்குற மக்களுக்கு இவர் தான் முகத்தை பார்த்துடக்கூடாது. அவங்க அது பிளாக்லாம் டிக்கெட் வாங்கிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேட்டரில் தான் என் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நடிகனின் மனநிலை இருக்கு இல்லையா, அதுபோல் காரில் வர்ற வழியில் அந்த வெளிச்சத்தில் விஜயை பார்ப்பது அவரை பொறுத்தவரையிலும் பிளாக் டிக்கெட் எடுத்து படத்தை பார்க்குறது போல். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா அப்போ உள்ளே இருக்கிற விஜய் தெரிய மாட்டார்ல. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே தெரிவாரோ எங்கே பேசுவாரோ அங்கே நோக்கி வேன் பின்னாடியே வர்றாங்க. இது எல்லாத்தையும் ஒரு நார்சிசிஸ்டின் மைண்ட் செட்டில் இவர் ரசிக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, இறந்து போனவர்களோட சடலங்களை இன்னும் டிஸ்போஸ் பண்ணலை, அவங்க ஊர்களுக்கு அந்த டெட் பாடி இன்னும் போய் சேரக்கூட இல்லை முழுசாக. அதுக்கு முன்னாடி இவங்க மதுரை ஹைகோர்ட்டுக்கு போய் இதில் சதி வேலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமாரை வச்சு பெட்டிஷன் போடுறாங்க. அது உடனே லிஸ்ட் ஆகுது. அவர் வந்து நாளைக்கு 2:15க்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வருது, அதுக்கு பிறகு என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. இது நிர்மல்குமார் ஹேண்டு. இதை பேரலல் டைமில் 2-3 விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று, ஆளுநர் RN ரவி மாநில அரசுக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு அறிக்கை கொடுங்க அப்படின்னு அறிக்கை கேட்குறாரு. அதே டைமில் மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து என்ன நடந்துச்சுன்னு அறிக்கை கொடுங்க அப்படின்னு அங்கிருந்து கேட்குறாங்க. இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாக்க இந்த விஷயத்தை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது இது தெள்ள தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அந்த நிர்மல்குமார் அப்படின்ற கேரக்டர் பாஜக RSS பேக்ரவுண்ட் உள்ளவர். அங்கிருந்து தான் அவர் தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறார். டெப்டேஷனில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தரை அனுப்பி வைப்பாங்க இந்த பாஜக RSS. அதுபோல் தாவேகாவுக்கு டெப்டேஷனில் அனுப்பி வச்சிருக்கிறது தான் இந்த நிர்மல்குமாரும். இந்த இன்னொருத்தர் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேர்ந்தார் அவரும். அந்த நிர்மல்குமார் தான் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அப்புறம் RN ரவி அறிக்கை கேட்குறது, மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்பது, இதெல்லாம் ஒரே டைமில் நடக்கும்போது நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய்க்கு சொல்கிற மெசேஜ் உறுதியாக நிச்சயமாக இவங்க இந்நேரம் விஜயை பேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜய்க்கு இவர்களிடம் சரணடைவதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. 39 பேர் இறந்துட்டாங்க. இது வந்து ஏதோ கவனக்குறைவால் நடந்துச்சு, எங்களுக்கு பிளான் பண்ண தெரியல, நாங்கள் தத்தி முண்டமாக இருந்துட்டோம், அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு நகர்ந்து போடுற விஷயம் கிடையாது. மரண எண்ணிக்கை அப்படிப்பட்டது. இந்திய அரசியல் கட்சிகளின் வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிகப்பெரிய ஸ்டாம்பிட் இது. அதனால் அப்படி பாஸ் பண்ணி போக முடியாது. ஸோ பிஜேபி இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க. விஜயை மிரட்டி பணிய வைப்பதற்கு, தன் சொல்படி கேட்பதற்கு இதைவிட பொருத்தமான சந்தர்ப்பமும் சம்பவமும் அவர்களுக்கு அமையப்போவது இல்லை. விஜய் உறுதியாக நிச்சயமாக பயங்கரமாக பயந்து போய் கிடப்பார். அவர் நினச்சிருக்க போகிறதில்ல இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்க போகிறதில்ல. அவர் வந்து இந்த மாதிரி ஊருக்கு ஒரு கூட்டம் பேசுவோம், கொஞ்ச நாளில் வந்து நம்மளை மக்கள் ஓட்டு போட்டு சிஎம்மாக தேர்ந்தெடுத்துருவாங்க, நேரடியாக போய் சிஎம் சீட்டில் உட்காந்து உங்கள் முதலமைச்சராகிய நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அரசியலில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திராணி உள்ள மற்ற ஆட்களும் அந்த கட்சியில் இல்லை. ஸோ இப்போ அவர் பிஜேபியிடம் அவர் சரணடைந்திருக்கணும், அல்லது பிஜேபி இவரை கையில் எடுத்திருக்க வேண்டும். இரண்டில் ஏதோ ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, அது உறுதி. அப்படின்னா என்ன, பிஜேபி கூட்டணிக்கு தாவேக்கா வந்து விடுமா, மிரட்டி வர வைத்து விடுவார்களா அப்படின்னா அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நேரடியாக பாஜக கூட்டணிக்கு தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறத நீ கேளு, நீ அங்கே கூட இருந்துக்க, தனியாக கூட போட்டியிடு, ஆனால் நான் சொல்வதை கேள் அப்படின்னு இவங்க சொல்லலாம். அதை கேட்பதை தவிர அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நான் கொள்கை எதிரி, மறைமுக கூட்டுக்காரர்கள், இந்த சவடாலெலாம் அங்கே போய் விட்டுக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படியெல்லாம் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு விஜய்கிட்ட தெம்போ திராணியோ தைரியமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் இப்போது நிலைமையை வைத்து பார்க்கும்போது விஜய் முழுக்க முழுக்க RSS பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதற்கான அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் தோணுது. நாளைக்கு அந்த மதுரை கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு வரும்போது இதை பற்றி ஒரு முழுமையான சித்திரத்தை நாம் பெற முடியும். ஆனால் மாநில அரசு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? பல பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. புசி ஆனந்த், கரூர் மாவட்ட செயலர், இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவர் எங்கே எஸ்கேப்பு, புசி ஆனந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல. எதுவும் கைது நடந்ததா இது வரைக்கும் தெரியல. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அநேகமாக விஜய் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது உள்ளே விசாரித்தா நமக்கு கிடைக்கிற தகவல். ஆனால் விஜயை கைது பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆயிடுவார், அதை வைத்தே அனுதாபம் தேடுவார் அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் இருக்கிறதுனால இந்த மாநில அரசு தயங்கி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் அப்படியே சும்மாலாம் விட்டுற முடியாது. கிட்டத்தட்ட 39 பேர் இறந்துருக்காங்க. இவ்வளவு பெரும் துயர், பெரிய எண்ணிக்கையான மரணம் அப்படிங்கும்போது
சும்மா அப்படியே விட முடியாது இல்லையா, இதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அப்போ கைது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. விஜய் உறுதியாக கைது செய்யப்படுவார். அவர் அது கைது செய்யப்பட்ட பிறகு அவர் ஜாமீன் அப்ளை பண்ணலாம், அதுக்கு பிஜேபி உதவலாம், அந்த நடவடிக்கையெல்லாம் நடக்கலாம். ஆனால் விஜய் கைது அப்படிங்கிறது இது நடக்கத்தான் செய்யும். அது நேரடியாக அந்த கரூரில் 39 பேர் செத்ததுக்கு நடக்கலை அப்படின்னாலும் கூட அதை ஒட்டி அந்த விஜய் வேனில் வரும்போது பக்கத்தில் பைக்கில் போய் சைடில் வீலில் விழுந்து விழுந்து கீழே அடிபடுறாங்க. 2-3 வீடியோக்கள் அது போல் சுற்றுது. அதெல்லாம் உண்மையான வீடியோக்கள் தான். அதில் விஜய் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த வாகனத்தில். அந்த வீடியோக்களின் அடிப்படையில் ஒரு கொலை முயற்சி வழக்கு விஜய் மீது பதிவு செய்வதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. அவர் நிறுத்தி இறங்கி உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படிலாம் பார்க்கல. எவன் வேணாலும் டயரில் விழுந்து சாவு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு வண்டி ஓட்டு தான் போகிறார். அதனால் அந்த வீடியோக்கள் அடிப்படையில் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமையில் கிடைக்கக்கூடிய தகவல். இந்த கைதை அவாய்ட் பண்ணுறதுக்கு விஜய் இப்போ பாஜகவிடம் போய் சரணடையக்கூடும். தமிழக வெற்றி கழகம், கொள்கை கூட்டணி, அரசியல் கூட்டணி அப்படின்ற பேரில் என்னத்தையோ பேசி வந்து ஒரு 30-40 பேரை சாகடிச்சுட்டு நேரடியாக போய் பாஜகவுக்கு சேவை செய்ய அங்கே போய் நிற்க போதா, அல்லது ஓப்பனாக ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான தெம்பும் திராணியும் இல்லை அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அந்த கட்சியை கலைச்சிட்டு போகிறது நல்லதா அப்படின்னா 2வது ஆப்ஷன் தான் அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது.